ஹாய் வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் மளிகை பூனா. அனைவருக்கும் காலை வணக்கம். இன்றைக்கி நான் கடைக்கு சீக்கிரம் வந்துட்டு இன்னும் கடை கூட திறக்கலங்க. இன்றைக்கி 2 பேருமே லீவு கடையில். என்னதான் நம்ம வேலைக்கு ஆள் போட்டால் கூட நம்ம தான் சில நேரத்தில் வேலை செய்கிற மாதிரி இருக்குது. இன்றைக்கி என்ன பதின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல ஒர்க்கர் கிடைக்கிறது ஒரு பெரிய பாக்கியமாக இருக்குங்க இப்போ இருக்க காலகட்டத்தில். ஏன்னா வச்சுங்க, ஏதோ ஒரு வேலை செய்கிறோம், எவனோ தானோ செய்கிறோன்ற பேர் நிறைய பேர் இருக்காங்க. சில பேர் சின்சியராகவும் இருக்காங்க. அந்த சின்சியராக அமைகிறாங்க பார்த்தீங்களா, அந்த ஓனர் தாங்க வாழ்க்கையில் வந்து பெரிய லெவலில் போயிடுறாங்க. நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல ஒர்க்கர் கிடைக்கலன்னு வச்சிங்களேன், நம்ம அந்த ஓனர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து கடை இழுத்து மூடுற சூழ்நிலை கூட வந்திருக்கு. நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன். இப்போ ரீசெண்டாக எனக்கு என்ன நடந்தது பார்த்தீங்கன்னா, நான் 1 கிலோ வாங்க 1 கிலோ போட்டிருக்காங்க பில்லில். ஆனால் 3 கிலோ பொருள் வந்துடுச்சு. அதோட மதிப்பு ரூ. 600. இப்போ எக்ஸ்ட்ரா அவங்க வந்து நம்மளுக்கு வந்துடுச்சு. இப்போ நம்ம அதை போய் மாற்றலான்னு போனால், நான் ஏற்கனவே ஒரு வாட்டி மாற்றிருக்கேன். அப்போ அந்த கடைக்காரன் அந்த பையனை என் எதிர்க்கே நிறைய கூப்பிட்டு திட்டி, இந்தமாரி வேலை செய்கிறேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவனை கார்னர் பண்ணி அவனை வேலையை விட்டு நிறுத்திட்டாங்க. ஸோ நம்ம அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா அந்த பையனை வந்து சொல்ல, அக்கா நீ என்கிட்ட வந்து சொல்லியிருக்கலாமேக்கா, நான் நைஸாக மாற்றிட்டு இருப்பேனே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்படி பண்ணுறதா, இல்லை இப்போ எத்தனை போய் இந்த ரூ. 600 நம்மளுக்கு அவங்களுக்கு நஷ்டமாகும் சொல்லிட்டு நம்ம திருப்பி எதுவும் கொடுக்குறதான்னு கூட எனக்கு ஒரே குழப்பமாக இருக்குது. நீங்களா இருந்தால் என்ன பண்ணுவீன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அதை கொடுத்துடணும். பட் ஆனால் எப்போ கொடுக்குறது, எப்படி கொடுக்குறதுன்னு தெரியல, யோசனை பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த மாதிரி அந்த அவங்க பண்ணுற சின்ன தப்பு அந்த ஓனருக்கு எவ்வளோ பெரிய பாதிப்பு ஏற்படுத்துது பாருங்கள். அவங்கள நம்பி தான் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொறுப்பை கொடுக்குறாங்க. நீங்கள் கரெக்டாக நம்ம பொருள் கொடுப்பாங்க அப்படின்றதுனால தான். இப்போ இல்லைன்னா அந்த ஓனருக்கு ஒரு ஆளுக்கு ரூ. 600 நஷ்டமாச்சுன்னா அந்த மாதிரி ஒரு 10 பேருக்கு அந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா அந்த ஓனர் வந்து சீக்கிரம் கடை இழுத்து மூட்டு போக வேண்டியது தான். ஸோ இந்த மாதிரி நீங்கள் யாருன்னா இந்த மாதிரி சந்திச்சிருக்கீங்களா கமெண்ட் பண்ணுங்கள். நல்ல ஒர்க்கர் கிடைக்கிறது இப்போ இருக்க காலகட்டத்தில் ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. நன்றி, வணக்கம்.